கைஸ் நீங்கள் நம்ம ரோப்ளாக்ஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணல அது கேம் விளாடுவோம். ஆனால் என் ஃபோனில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஃபோன் லேப்டாப்பில் ஏற்றி வச்சுருக்கோம். அதுதான் போட்டிருப்பேன். இது வந்து ஃபோனில் நான் டைப் போட்டுருக்கோம் பார்க்குறேன். சரி இப்போ என்ன கேம் விளாண்டான்னு தான் யோசிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே பேரிங் சென்டர் தான் பண்ணுறேன். அதுக்குள்ளே போயிடுவோம். உள்ளே போயாச்சு. எனக்குனே நான் எவ்வளோ பிளேயர் எனக்கே தடுக்குது. லேப்டாப்பில் தான் செம்மையாக இருக்குன்னு பார்த்தா என்னடா அது நான் ஒன்றுமே பண்ண முடியல. சுட்டாங்க போங்க. ஒழுங்கா வரல என் பேர் ஆளு போய் வச்சுறாங்க. பேரி இவங்க பொறுத்துக்கிட்டு இருக்கான். நான் பொறுத்துன்றக்குள்ள டப்பா மூடி வச்சிருக்கேன். டப்பா எங்க இருக்கிற அடுத்த சிறுபெருக்காங்க. இந்த நம்ம உண்மையான பேரி வைக்கல. பாலம் உடஞ்சிருக்கு பாருங்க. அங்கே வெள்ளம் வந்த மாதிரியே பண்ணுவாங்க. அங்கே ஒரு சீக்கிரம் பிளேஸ் இருக்குங்க. அதை காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு பால் வருதா? வருது. ரைட்டாக போயிட்டு போயிரு பால் வந்துடும். ஓடு 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 ஓடுறா ஓடுறா. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போனாண்டா தெரியுது. ரைட் தெரியுதா? அது ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் எல்லாமே வராது. ஏறி இருக்கோம். இந்த ஏணி மேலே ஏறி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீக்கிரம் பிளேஸ் இருக்கு. அப்படியே அங்கே போனால் அங்கே ஒரு டைமண்ட் இருக்கு. நான் அதை ஆல்ரெடி எடுத்துட்டேன். அங்கே தப்பிக்கணும் முதல்ல.
கையில் வேற தோலை திஞ்சிருச்சு. தோல் திஞ்சிருச்சு. இந்த வாட்டி நம்ம விழுகவே கூடாது. கொஞ்சம் பொறுமையாகவே போகணும். ஸ்லோவே போவோம். குண்டு வாட்ச்டான் போல. கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். போச்சா நேரா போ நேரா போ. நேரா போ. 6 நிமிஷம் ஆச்சு இன்னும் கேம் போட்டு இப்போ இது வர இந்த இடத்துல லோ பிளேயர்லாம் இந்த நேரத்துல கேமே முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே நேரா போயிட்டு சூப்பர் பார் அழுது முன்னாடி குதிச்சிட்டேன். ஓடிடு ஓடிடு எப்படியாச்சும் ஓடிடு எப்படியாச்சும் ஓடிடு எப்படியாச்சும் ஓடிடு எப்படியாச்சும் ஓடிடு. சூப்பர் பவர் ஸ்டோரி பேசலாம் பறப்பானே. நம்ம மட்டும் பறக்காம அமைதியாக போகிறோமே. சாகவே கூடாதுன்னு நினைக்கிறோம். செத்துக்கிட்டே இருக்கானே. அப்பா அடி வந்தாச்சுடா. அதனால் ரொம்ப கஷ்டம். இப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் லேப்டாப்பில் விளாண்டுருக்கேன். ஆனால் வீடியோவை போட்டது இல்லை. இந்த அனிமி மட்டும் அனிமி ட்ராப்லாம் விட்றீங்க. தட்டு தண்ணா போயிடும். ஏறா மேலே ஏறா நீ. இவனாச்சும் நான் பட்ட கஷ்டம் இருக்கு. இந்த மாதிரி இப்போ ஃபேனு அவன் தள்ளி விட பார்க்கணும். ஃபேனு நம்ம விடுவோம். நம்மளாம் எவ்வளோ பெரிய படாப்பு அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஈஸி. ஒரு நூட்டை கொடுத்தா கூட போயிடும். நான் இங்கிட்டு போனால் டப்புன்னு விட்டுருவீங்க. டப்புன்னு முன்னாடி தள்ளி ஒரே கதையாக பிடிச்சிடும். ஏன்னா எனக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் குண்டி பலம். ஒழுங்க போடா டெய்லி தூக்கிட்டு இருக்கானே குழந்தை மாதிரி. போயிரு போயாச்சு. அப்படியே அதில் ஜம்ப் பண்ணு. மலை ஏறி மலை ஏறிடும். மேலே மலையா ஏறும். எப்போ விளாண்டேன் நான் இது ரோப்ளாக்ஸ் வீடியோ நான் போட்டதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி இந்த பாருங்க முன்னாலாம் கேப் இருக்காது. இப்போ கேப்பை ஓடு 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 ஓடு. போய் திரும்பி போகணும். அதுக்கு எடுத்து போயிடலாமே. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. கேப் மட்டும் இருக்காமல் இருந்தா போய முடிச்சுருக்கேன். திரும்பி கீழே ஏன்னா கீழே போய் கடைசி தப்பு வந்துட்டேன். அதெல்லாம் ஈஸியான ஆபி. நான் தான் போகாமல் இருக்கேன். டக்குனு போடா.
முடிச்சுட்டே வச்சுட்டாங்க. நான் சொல்ல அவ்வளோ கஷ்டம் வந்துருக்காங்க. எதுக்குடா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறீங்க? ஒருத்தர் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை ஏன்டா டென்ஷன் எடுக்கிறீங்க? ஒருத்தர் நிம்மதியாக விளையாட விடுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன இடமா கொடுத்தா சரி. இங்கே என்ன பெரிய கேப்பாக இருக்குது? இங்கே பாருங்களா நியாயமே இல்லை. இந்த வெறும் இந்த போட்டால் கூட தப்பிக்க முடியுது. ஆனால் முடியல. அப்புறம் அதில் மட்டும் செத்துக்கிட்டே இருக்கு. நான் கையை விட்டுட்டே போனால் கூட விட முடியல. கரெக்டாக அந்த எல்லோ போய் பண்ணணும். ஃபஸ்ட்டுலேயே அவுட்டாங்கண்ணே. வெறும் எல்லோவில் மட்டும் கொடுப்பேன். எல்லோ 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 டேய் சரி கூட கஷ்டமாக இருக்குன்னு முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஏன் அமுத்தம்லே வந்துட்டேன் முடிக்க போகிறேன் முடிச்சிட்டேன். அப்போ அடி ஏன் முடிச்சிட்டேன்டா. எனக்கு இந்த இடமே பிடிக்காத வரைக்கும் நான் அந்த இடத்த முடிச்சே ரொம்ப கஷ்டம். நல்லா ஃபேனில் இவனு சாக அடிக்கணும் வேற. இதெல்லாம் தக்காளி எடுத்து இந்த ஸ்க்ரீனு மேலேயே அடிப்பானே. நான் ஏறு கண்ணாடி ஐயோ அடிக்கிறாங்க. என்ன ஸ்பீடாக ஓடல. போய் கேட்பாங்க. நாங்கள் போவோம். ரோப்ளாக்ஸை வாங்கி மேலே ட்ரெஸ்ஸை மாற்றணும். ரோப்ளாக்ஸ் வச்சு எதுக்கு மாற்றிக்கிட்டு இந்த ட்ரெஸ் வேணால் நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டுருக்கேன். இந்த லாஸ்ட் உள்ள இதெல்லாம் ஈஸி தான். சைடாக போய் அப்படியே ஐயோ திரும்பி மேலே போகுது. வந்தாச்சு. இப்போ பாக்ஸ் ஃபைட் வந்துடும். அடிச்சு குழப்பறோம் பாக்ஸ் போட்டா கேரா இருக்கு. லெவலு பாஸ் எடுத்துக்காம பார்க்க முடியும். டப்பா 1000 ரூபாயா? எல்லாமே காசு கூட. எல்லாமே
காசு அதிகமாக இருக்குது. சரி வாங்க போகலாம். போய் காரை எடுத்துட்டு அமுக்க வேணாம். அமுக்க வேணாமா? வளர்க்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எடுத்து போய் இங்க ஏறாடி. என் வாய்ஸ் நல்ல வாய்ஸ், சூப்பர் வாய்ஸ். ஆனால் இது நம்ம விளாடும்போது இந்த வாய்ஸ் மாற்றிடுறாங்க. நான் மேலே ஏற மாட்டேங்கிறேன். யாரா நீ? மேலே ஏறா. மேலே ஏறாமா? குதிச்சு பார்த்து மேலே ஏற மாட்டான். போயிட்டான். நல்லா ஜம்ப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ ஏன் வச்சுருக்காங்க? இந்த மாதிரிலாம் வந்துருக்காது. அப்டேட் பண்ணனால ஈஸியாக முடிச்சிட்டோமே. உட்காந்து ஹெலிகாப்டர் தாண்டி போயிடுவோம். கருப்பு கலர் நம்மளே போலீஸ் ஆக்கிட்டாங்க. ஆனால் மூஞ்சி தான் கொரடம் ஆக்கிட்டாங்க. பாருங்க அங்கே போய் பிரிசன் செல்ல போய் நம்ம தான் எல்லாரும் பிடிக்கணும். எங்கடா பண்ணீங்க எல்லாரும்? பிரிசனை பேடே இருக்கணும். நம்ம தான் அது வரைக்கும் வந்து என்ன அடிக்க முடியல. நாங்கள் அப்டேட்டில் மாற்றிட்டாங்க போல. சரி நம்ம எங்கே பண்ணுவோம் அங்கே போயிடுவோம். ஆனால் இங்கே ட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஸ்பீடு ஜம்ப் எல்லாமே இருக்குது. ஐயோ ஸ்பீடாக போயிருந்தேனா? போயிட்டேன் ஒரேடியா. ஸ்பீடு பவர் கொடுத்து வச்சுருக்காங்களே. டே ஏன்டா ப்ளீஸ் பண்ணுமா? போலீஸ் ஸ்டேஷன் இடம் மாடாது. சரி நம்ம இந்த ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்துல போய் இடத்துல போய் கேம் முடிச்சிடலாம். பாய் காய்ஸ், அதுக்கு நாங்களோட விருப்பம். நான் உங்கள் காலம்